Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல 2025ல ரிலீஸ் ஆன பெஸ்டான ஒரு 5 ஹாரர் மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த மூவிஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு சில மூவிஸ்ல வந்து blood scenes அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்க்க முடியாத சீன்ஸும் வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த மூவிஸை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மூவிஸ் மட்டும் தான் தமிழ் டப்ல இருக்கு, ஒரு 2 மூவி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. இந்த மூவிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கறனால தான் அந்த 2 இங்கிலீஷ் மூவி இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அது எங்களுக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோல 5th இருக்கிற மூவி அன்டில் டவுன். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு மாஸ்க் போட்ட நபரால ஒரு லேடி ஒருத்தவங்க கொலை செய்யப்படுறாங்க. இப்படி கொலை செய்யப்பட்டு ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு 5 நபர்கள் அந்த லேடி கடைசியா கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போறாங்க, அந்த லேடியை தேடி. இவங்க எதுக்காக போறாங்கன்னா, அந்த 5 நபர்கள்ல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ஹீரோயினோட சிஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் சீன்ல கொலை செய்யப்பட்ட அந்த லேடி ஹீரோயினோட சிஸ்டரை தேடி, ஹீரோயினோட சிஸ்டர் கடைசியா எங்க போனாங்களோ அந்த இடத்துக்கு இந்த 5 நபர்களும் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு வீடு மட்டும் தனியா காட்டுக்கு நடுவுல இருக்கு. இப்படி காட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு வீடு இருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே போய் செக் பண்றாங்க, ஹீரோயினோட சிஸ்டர் எங்காவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போயிருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைமா இருக்கும். அந்த நைட் டயத்துல ஒரு மாஸ்க் போட்ட நபர் இவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி கொலை பண்றான். இவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போய் அடுத்த நைட்ல திரும்பவும் உயிரோட வர்றாங்க. உயிரோட வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர்றாங்க. இப்படி உணரும் போது இந்த டைம் லூப்பை விட்டு இவங்க வெளியே போகணும்னா அந்த ஒரு நைட்டை வந்து இவங்க கடந்தாகணும். அப்படி இல்லைன்னா இந்த டைம் லூப்ல இவங்க மாட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவியானது ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாங்க கைஸ். இந்த ஸ்டோரியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஏன்னா இந்த மூவியோட எண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருப்பாங்க இந்த மூவில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரியாவே இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி கைஸ். அண்ட் இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா பிளட் சீன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா கில் பண்ற சீன்ஸ் இந்த மூவில நிறையவே வச்சிருக்காங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு வந்து IMDb இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்கன்னா 5.7 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. தி மங்கி இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு குரங்கு பொம்மையை வச்சுட்டு ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு டாய் ஷாப்புக்கு போறாரு. அந்த டாய் ஷாப்புக்கு போய் இந்த குரங்கு பொம்மையை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கடைக்காரர் நாங்க வித்த பொருளை திரும்ப வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த குரங்கு பொம்மையை வச்சிருக்கிற நபர் நான் சும்மாவே கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த குரங்கு பொம்மையானது ட்ரம்ஸை அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி அடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில இறந்துடுறாரு. இப்படி இறந்து அடுத்த சீன்லயே காட்டுறாங்க இந்த குரங்கு பொம்மையை எடுத்துட்டு போன நபர் திரும்ப அவரோட வீட்டுக்கு போல அப்படின்னு தெரிய வருது. அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேருமே ட்வின்ஸ். இந்த 2 பசங்கள்ல ஒருத்தர் வந்து ரொம்ப சாதுவான டைப், இன்னொருத்தர் வந்து ரொம்ப ரக்கடான டைப். இந்த 2 பசங்களும் அவங்க அப்பா சேகரித்து வச்சிருக்கிற பொருட்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரூமுக்கு போறாங்க. அப்படி போகும்போது இந்த குரங்கு பொம்மை அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாங்க. அந்த குரங்கு பொம்மையை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த குரங்கு பொம்மைக்கு கீ கொடுத்து அந்த குரங்கு பொம்மை ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் இறக்குறாங்க. இப்படி இறந்தது மட்டும் இல்லாம திரும்பவும் அந்த குரங்கு பொம்மை அடிக்க ஆரம்பிக்குது அந்த ட்ரம்ஸை. இப்படி அடிக்கும் போது இந்த பசங்களோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இப்படி இறந்ததோடனே இந்த பசங்களுக்கு தெரிய வந்துருது இந்த பொம்மைனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை சுக்குநூறா உடைச்சு வீசிடுறாங்க. இப்படி வீசினதோடனே இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு போறாங்க. அப்படி ஆன்டி வீட்டுக்கு போனதுன்னா அந்த பொம்மை கரெக்டா அந்த ஆன்டி வீட்டுக்கு வந்து நிக்குது. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் அண்ட் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் மூவி. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா பிளட் சீன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த பிளட் சீன்ஸ் அதிகமா இருக்கனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மூவியோட ஸ்டோரியானது 1.25 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் மூவி நல்லா தான் இருக்குங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் ஸ்லாஷர் மூவிஸ் எல்லாம் நீங்க ரொம்பவே விரும்பி பாப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மூவி தான். இந்த மூவிக்கு IMDb இருந்து 6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோயினுக்கு ஒரு கனவு 2 மாசமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவங்கள தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அந்த கனவுல என்ன வந்துட்டு இருக்குன்னா, ஹீரோயினோட கிராண்ட்மா ஒரு டவருக்கு போற மாதிரியும் அந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு கீழே விழுந்து ஹீரோயினோட கிராண்ட்மா உட்பட அங்க இருந்த 100கணக்கான பேர் இறக்குற மாதிரியும் ஹீரோயினுக்கு கனவு வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனவை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க, கிராண்ட்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவங்க இருக்கிற இடத்தையும்
சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போறாங்க. அப்படி போகும்போது தான் தெரியும் அந்த கிராண்ட்மாக்கு விதியானது வந்து பார்த்தீங்கன்னா நாள் குறிச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வராம ஒரே இடத்துல 20 வருஷமா இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க விதியை முதல்ல நம்பல. ஏன்னா அந்த கிராண்ட்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்துருக்கணும், உனக்கு வந்திருக்கிற கனவு உண்மைதான், அங்கேயே நான் இறந்து போக வேண்டியது, ஆனா இன்னும் உயிரோட இருக்கிறேன், விதியை ஏமாத்திட்டு இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொன்னதோடனே ஹீரோயின் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு மாதிரி லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்படி வெளியே வரும்போது அந்த கிராண்ட்மா அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட குடும்பத்தை விதியானது டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சதோடனே ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது, இனிமே தன்னோட குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்தினாங்களா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட்ஸ் மாதிரி தான் இந்த மூவி இருக்கு. இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா மூவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எதிர்பார்க்கறது என்னவா இருக்குன்னா, விதிக்கிட்டு இருந்து யாராவது தப்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இந்த மூவிலையும் விதிக்கிட்டு இருந்து யாராவது தப்பிச்சிட மாட்டாங்களான்னு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இந்த மூவியை பார்க்குறவங்க. மூவியானது ரொம்ப சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வீடியோல செகண்டா இருக்கிற மூவி பிரிங் ஹியர் பேக். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு 2 பசங்களோட அப்பா இறந்து போயிடுறாரு. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் காப்பகத்திலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லேடி கிட்ட அந்த 2 பசங்களையும் ஒப்படைக்கிறாங்க. 18 வயசு முடிகிற வரைக்கும் நீங்க இவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 குழந்தைகளும் அந்த லேடி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த லேடியும் அவங்க 2 பேர்த்தையும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல கொடூரமா மாற ஆரம்பிக்கிறா. அவ என்ன பண்றான்னா, இந்த பசங்களுக்கு டிஃப்ரெண்டான சடங்குகள் மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்கிறா. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, அந்த லேடியோட பொண்ணு இறந்து போயிட்டா. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் சடங்குகள் மூலியமா அந்த பொண்ணுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியும். அதுவும் வேறொரு பொண்ணோட பாடியில தான் அந்த உயிரை கொடுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த 2 பசங்களையும் இவ பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு, அந்த பசங்க அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோட ஆரம்பத்திலே 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த மூவியை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூவியும் ஒண்ணுதான். இந்த மூவிலே நிறைய பார்க்க முடியாத சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால இந்த மூவியை பார்க்கறதா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்கன்னா 7.2 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. மூவி வெப்பன்ஸ். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க. அப்படி டீச்சரா இருக்கும்போது இவங்களோட கிளாஸ்ல மொத்தம் 18 குழந்தைகள் இருப்பாங்க. 18 குழந்தைகள் இருக்கும்போது இவங்க நார்மலா எப்பவுமே கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் அந்த கிளாஸுக்கு வர்றான். அப்படி வரும்போது மிச்சம் 17 குழந்தைகள் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது 17 குழந்தைகளும் ஒரு நைட்ல கரெக்டா 2 மணிக்கு அவங்களோட வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி போனவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே தெரியல. இப்படி அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த போலீஸ் முக்கியமா சந்தேகப்படுற நபர் யாரா இருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினா தான் இருப்பாங்க. ஹீரோயினா இருக்கும்போது போலீஸ் மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. எதனாலனா ஹீரோயினோட கிளாஸ்ல இருந்த 17 குழந்தைகள் தான் காணாம போயிருக்காங்க. இப்படி காணாம போனதுனால இதுக்கு ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் மூவி, அதனால தான் இந்த மூவியை நான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா ஆட் பண்ணிருக்கேன். தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுறாதீங்க. அண்ட் இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDb இருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 7.8 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.